தமிழ்நாட்டிலே மீண்டும் வந்து அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெறுமா என்கிற சந்தேகத்தோட தான் நல்லா இருக்கேன். அப்ப தாவேகா வந்துருமோ எதிர்க்கட்சியாக? தாவேகா டெபாசிட் எல்லா இடத்துலையும் பறி போயிடும். ஒத்த சட்டமன்ற உறுப்பினராவது விஜய் வருவாராங்கிற சந்தேகத்தோட நான் இருக்கேன். ஏன்னா இப்படித்தான் உலக நாயகன் வந்து கட்சி ஆரம்பிக்கிற போது முதலமைச்சராகி முதல் கையெழுத்து எதில் போடுவீர்கள்னு கேட்டாங்க. பேப்பர்ல தான் போடுவேன்னாரு அவரு. இன்றைக்கு வரைக்கும் அவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே முடியல. அவர் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ஆன்லைன்லாம் இல்லாத காலத்துல கியூல நின்ற வானதி சீனிவாசி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ரசிகர்கள் என்பவர் வேறு, வாக்காளர்கள் என்பவர் வேறு, ரெண்டையும் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. 2026 ரிசல்ட்டுக்கு பின்னாடி விஜயும் அதை புரிந்து கொள்வாருன்னு நம்புறேன். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து சரியே கிடையாது. ஒவ்வொருத்தராக வந்துட்டு கரண்டு வந்துட்டு திமுக பக்கம் போய் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாதி பேர் வந்துட்டு தாவேகா பக்கம் போகிறதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு கட்டத்தில் எதன் அடிப்படையில் பாஜகவும் அதிமுகவும் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக உள்ள நிற்கிறாங்க? இந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, தேர்தலை நோக்கி நகர்றாங்க. திமுகவிடம் ரொம்ப வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக. எந்த தைரியம் சார்? மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளோ வேகமாக நான் செயல்பட முடியுமா சார்? யார் வேகமாக செயல்படுறா? கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் வந்து பாதி பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு, தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டுட்டாரு. இன்னும் திமுக அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே இல்லை. மக்கள் விரும்பணும்ல, கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கல்ல. திமுக வந்து நலத்திட்டங்களை நம்புகிறது. நான் தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். கடைசி நேரத்தில் வந்து எல்லா நலத்திட்டங்களையும் வாரி இறைச்சிட்டு இருக்காங்க சார். ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, நர்சிங் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போய் அப்படி மூடி மறைச்சிட்டு நலத்திட்டமா வாரி கொடுத்துட்டு இருக்காங்க. மூடி மறைக்கலாம் இல்லைங்க. இந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில வந்து 3500 கோடி வந்து கொடுக்கப்பட வேண்டிய தொகை நிலுவைத் தொகையாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. மெட்ரோ பணிகளுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கிறாங்க. வெள்ள பேரிடர் காலத்திலே நம்ம கேட்ட நிவாரண தொகையை தர மறுக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்திற்கு நாம் வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். அந்த ஜிஎஸ்டியவே அவர்கள் நம்ம ₹1 கட்டினா 28 பைசா தான் திருப்பி தர்றாங்க. ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ₹7 திருப்பி தர்றாங்க. அப்போ பாரபட்சம் காட்டப்படுகிறது என்பதனால நிதி நெருக்கடி காரணமாக இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் இந்த அரசு வந்து அவர்கள் பிரச்சனையை பார்க்கவே மாட்டேன், உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. படிநிலையில் நிறைவேற்றி தரோம், எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்குன்னு 4000 பேர் நர்ஸுக்கு வந்து அரசு பணி வேலை கொடுக்க வேண்டியிருக்க ஸ்கூலில் 1000 பேருக்கு முதல் கட்டமாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இடைநிலை ஆசிரியர், இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய சம்பளத்தில் கொஞ்சம் உயர்வை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அது மாதிரியான ஒவ்வொன்றையும் படிநிலையில் செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்களே தவிர யாரை இந்த அரசு புறக்கணிக்கலை. இன்னும் சொல்ல போனால் துப்புரவு தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய தூய்மை பணியாளர்களை முதல் முறையாக தனியார் மயமாக்கியது 2001 ஜெயலலிதா அவர்கள். அப்பொழுது கடுமையாக கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்தார். 2006 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக அறிவித்தார்.